அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஹன்சுல் மஷாயிக் சையதுனா அஹ்மத் முஹிதீன் நூரிஷா சானி ஹஃபிலஹுல்லா அவர்களை பார்க்கக்கூடியவர்களாக, அவர்களை நம்ம மற்றவங்கள நம்ம வாப்பாவை பார்ப்போம், நம்ம அம்மாவை பார்ப்போம், நம்ம நண்பர்களை பார்ப்போம். அப்படி ஒரு பார்வையாக நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். கௌசுல் ஆலத்துடைய 23வது தலைமுறை திருப்பேரர். கௌசுல் ஆலத்து 23வது தலைமுறை திருப்பேரர்னு சொல்றப்ப நமக்கு கௌசுல் ஆலம் திஹன்ல வராங்க, கௌசுல் ஆலம் திஹன்ல வராங்க. ஆனா சூரத் யார் சூரத்து தெரியுது? நூரிஷா சானி ஹஃபிலஹுல்லா அவர்களுடைய ஹன்சுல் மஷாயிக்குடைய சூரத் தெரியுது. அப்ப கௌசுல் ஆலம் நம்முடைய திஹன்ல இருக்காங்க, நமக்கு கண்ணு முன்னாடி யார் இருக்காங்க? ஹன்சுல் மஷாயிக் இருக்காங்க. அல்லாஹு அக்பர். அப்ப கௌசுல் ஆலத்தை பார்க்கக்கூடியவர்கள் எப்படி அவர்களுக்கு என்னென்னலாம் நசீபு கிடைத்திருக்கமோ அதே நசீபை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பான். ஃபஸுகுருனி அஸுகுருக்கும், நீங்க என்ன ஜிக்ர் செஞ்சீங்கன்னா நான் உங்களை ஜிக்ர் செய்யறேன், நீங்க என்ன ஜிக்ர் செஞ்சுக்கிட்டே இருங்க, நான் உங்களை ஜிக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இப்பொழுது 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு நண்பர் பயங்கரமான பணக்காரர், அவர்கிட்ட இருக்காத செல்வமே கிடையாது. இன்னொரு நண்பர் அவர் ரொம்ப ஏழை, அவருக்கு அவ்வளவு வசதி கிடையாது. இப்போ அந்த பணக்காரர் சொல்றாரு, எப்பா உன்னுடைய வீட்டுக்கு எனக்கு சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றதுக்காக உன் வீட்டுக்கு என்ன கூப்பிடுப்பா அப்படின்னு அந்த பணக்காரர் ஏழையிடம் சொல்லி, அந்த பணக்கார நண்பர் ஏழை நண்பர்கிட்ட சொல்றாரு, உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடுப்பா. அப்போ அந்த ஏழை நண்பர், ஏழையாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் அவரை வீட்டுக்கு இவர் அழைக்க சொல்றாருன்றதுக்காக அழைக்கிறார். ஆனால் அவருக்கோ மிகப்பெரிய வசதி கிடையாது. அவரால் என்ன முடியுமோ சாதா சாப்பாடு, சாம்பார்னா சாம்பார், அவரால் ஒரு முட்டை தான் அவருக்கு வைக்க முடிஞ்சிச்சு, அப்படித்தான் அவருக்கு உணவளிக்க முடிஞ்சிச்சு. இதுதான்ப்பா என்னால் முடிஞ்சது, எனக்கு மிகப்பெரிய வசதி கிடையாது, என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, இப்போ உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வந்துட்டேன், இப்போ நான் என் வீட்டுக்கு ஒன்று அழைக்கிறேன். அந்த பணக்காரர் செல்வந்தர் அவர் இந்த ஏழையானவரை அவர் வீட்டுக்கு அழைக்கிறார். அவர் வீட்டுக்கு அழைச்சா அவர் உணவளிக்கிறாரு. இருக்கிற எல்லா வகை உணவும் அங்க இருக்கு. சிக்கன்ல எல்லா சிக்கனும் இருக்கு, மட்டன்ல எல்லா மட்டனும் இருக்கு, என்னென்ன டிஷ் இருக்குமோ எல்லா டிஷ்ஷுமே இருக்கு. ஏன்னா இவர் பணக்காரர், இவரால் எல்லாம் முடியும். அவர் வீட்டுக்கு இவர் சாப்பிட போனாரு, ஆனா அவரால் முடியாது, என்ன முடியுதோ அதை கொடுத்துருக்காரு. இவரால் என்ன வேணாலும் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இப்ப அந்த செல்வந்தர் பணக்காரர் சொல்றாரு, நான் உனக்கு இப்படி ஒரு விருந்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படி நான் உன்னை கவனிக்கும், இவ்வளோ விஷயங்கள் நீ சாப்பிடணுன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் மட்டும் கூப்பிட்டு கொடுத்தா உனக்கு எதோ பாதிப்பாயிடும், என்ன நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் வாண்டடா உன் வீட்டுக்கு வந்தேன். வாண்டடா உன் வீட்டுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை நான் சாப்பிட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்களை நான் உனக்கு கொடுக்க போறேன். அல்லாஹு தஆலா நம்மளை ஜிக்ர் செய்ய சொல்றான். ஜிக்ர் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் நம்ம ஜிக்ர் செய்றோம். அந்த ஜிக்ர்னால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்க போதா? எதுவுமே கிடைக்காது. நான் ஏன் உனக்கு என்ன அல்லாஹு அல்லாஹ் ஜிக்ர் செய்ய சொல்றேன் தெரியுமா? நான் அதனால எனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் உனக்கு இவ்வளவு பெரிய நேமத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். சில்சிலே நூரியாவை உனக்கு கொடுக்க போறேன். நூரிஷா சானி ஹஃபிலஹுல்லா அவர்களை நான் உனக்கு கொடுக்க போறேன். அதற்காகத்தான் நான் சொல்றேன், நீ என்ன ஜிக்ர் செய்ப்பா. அதை நீ சும்மா பெத்துக்க வேணாம், நீ என்ன அல்லாஹு அல்லாஹ் ஜிக்ர் செய். நான் நேமத்திலே உச்சக்கட்ட நேமத்தான சில்சிலே நூரியாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த சில்சிலே நூரியாவை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கியிருக்கான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்போ அபூபக்கர் நாயகம் கூட இருக்காங்க. பெருமானாருக்கு இப்போ சாப்பிடணும் குடிக்கணுன்றதுக்காக ஆட்டு மந்தையிலிருந்து பால் கேட்குறாங்க. அப்போ அவர்கள் சொல்கின்றார்கள், இது ஆடு என்னுடையது கிடையாது, உரிமம் இல்லாமல் என்னால் கொடுக்க முடியாது. அப்போ பெருமானார் கேட்குறாங்க, அப்போ சின்ன குட்டி ஆடு கொடுங்க. அந்த குட்டி ஆடு அதுலேருந்து பாலே வராது, இருந்தாலும் அதை கொடுங்கன்றாங்க. அது வருகிறது. அது வந்த உடனே பெருமானார் அந்த மடுவில் அப்படி கையை வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த மடுவில் இருந்து இப்போ பால் வந்துடுது. மற்றவர்கள் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த ஆடு பால் கொடுக்குது. ஆனா உண்மையை அறிந்தவர்கள் அபூபக்கர் நாயகம் கூட இருக்காங்களே, சஹாபி கூட இருக்காங்களே, அவர்களுக்கு தான் தெரியும் பெருமானாருக்கே கொடுத்தது அந்த ஆட்டுக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்க பால் கொடுத்தாங்க. அப்போ காஃப் ஹா ஐன் ஸாத் அலிம்து அலிம்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது தான் தெரியும் 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 அலிம்து அலிம்து அலிம்துன்னு சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கே இப்பதானே தெரியும். எனக்கும் அல்லாஹுக்கும் பெருமானார் சொல்வது எனக்கும் அல்லாஹுக்கும்
ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல எந்த படைப்பும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த படைப்பும் கிடையாது, மலக்கு கிடையாது, நபி கிடையாது, படைப்புன்னு சொல்றதுக்கு எந்த படைப்பும் கிடையாது. அந்த நேரத்துல அல்லாஹும் ரசூலுமாகிய நாங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுதும் நான் இருந்து கொண்டிருந்தேன். இவங்க யாருக்கும் இருக்காது. அப்ப உங்க எதுக்கும் யாருக்குமே தெரியாதது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். எப்படி ஆட்டுக்கு பாலை கொடுத்து அந்த ஆடிடம் இருந்து பாலை வாங்கினாங்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்ம கொடுத்தது, குர்ஆனை கொடுத்ததே முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அந்த குர்ஆனை கொடுத்து அந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வாங்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யரா பில் லைலி வல் உலுமாத்தி கமா யரா பின் நஹாரி வல் லௌஹி. பெருமானார் இரவு காலையில எப்படி பார்ப்பார்களோ அதே போன்று இரவிலும் பார்ப்பாங்க, இருளிலும் பார்ப்பாங்க. அப்போ எப்பொழுது இரவிலும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு காலையும் வெளிச்சமும் தேவையில்லையோ, அதே போன்று காலையில் அவர்கள் பார்ப்பதற்கும் அந்த வெளிச்சம் தேவையில்லை. ஏன்னா இரவுல அவர்கள் பார்ப்பார்கள். ஆயிஷா நாயகி ஊசியை வச்சு தச்சுக்கிட்டு இருக்கிறப்ப விளக்கு அணைஞ்சிருது. விளக்கு அணையிறப்ப அந்த விளக்க அணையுது, ஊசியும் கீழே விழுந்துருது. ஊசியை தேடலான்னு பார்த்தா விளக்கும் இல்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க. உள்ள வந்தா அந்த பெருமானாருடைய ஒளியினாலதான் அந்த விளக்கே தெரியுது. இவ்வளவு நேரம் அந்த விளக்கின் மூலமாக அந்த இடம் தெரிஞ்சிட்டு, ஊசி தெரிஞ்சிட்டு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் அந்த இடமும் தெரியுது, அந்த விளக்கும் தெரியுது, ஆயிஷா நாயகி தெரியுறாங்க, அந்த ஊசி தெரிகிறது. எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் வருகிறது. அவ்வளவு தீனும் மாரிஃபத்துல்லா. முதல்ல தீனுடைய விஷயமே அல்லாஹ் அறிகிறது. மயுரிதுல்லாஹி ஃபக்ஹு ஃபித்தீன். யாருக்காவது நல்லவா அல்லாஹ் தஆலா நாடுறான்னு சொன்னா அவர்களுக்கு தீனுடைய இல்ம கொடுப்பான். அது அல்லாஹ் தஆலா தான் கொடுப்பான். அல்லாஹ் யூதி இன்னமானல் காசிம். அல்லாஹ் தஆலா தான் கொடுக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. பெருமானார் அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக சஹாபாக்களுக்கு வருது. கீழே இருக்கிறவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சில்சிலே நூரியா நூரிஷா சர்க்கார்ட்ட இருந்து வருது, ஜூரிஷா சர்க்கார்ட்ட இருந்து வருது, நம்ம சர்க்கார்ட்ட இருந்து வருது, நம்ம ஷேக் கிட்ட இருந்து வருது. ஆனால் வரக்கூடிய இடம் மாறுகிறது. ஆனால் அவர்களிடம் இருந்து அந்த இல்ம நமக்கு வரது, மாரிஃபா நமக்கு கிடைக்குது, தாலீம் நமக்கு கிடைக்கிறது. நம்மளோடவே அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான். இது எல்லாமே கொடுக்கிறது அல்லாஹ் தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமா கொடுக்கிறான். ஆனா முன்னாடி நமக்கு ஷேகுமார்களை வைக்கிறான். அப்பொழுது இங்கே இருப்பது ஒருத்தன் எந்த பார்வையில பார்க்கிறானோ அவன் ஒரே மனிதன் அவன் தான் பிள்ளை பார்க்கிறப்ப வாப்பாவா பார்ப்பான், அவருடைய வாப்பா பார்க்கிறப்ப மகனா பார்ப்பார், மனைவி கணவனா பார்ப்பான், வேலை செய்யறவங்க வேலை இடத்துக்கு போனா முதலாளியா பார்ப்பாங்க, முதலாளியா இருந்தா இவர் தொழிலாளியா இருந்தா அந்த முதலாளி ஒரு தொழிலாளியா பார்ப்பார். ஒரே ஆள் தான் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ப, அவர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்ப, அவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ப அவர்களுடைய நிலை மாறுகிறது, பார்க்கக்கூடிய பார்வை மாறுகிறது. பாப்பாவை பார்க்கிறான், பிள்ளையா பார்க்கிறான், கணவனா பார்க்கிறான். அதே போன்று தான் இருப்பது ஒரு தான். பார்ப்பவர்கள் அங்கே நூறு ஷாசானி ஹபிலஹுல்லா அவர்களாகவும் பார்க்கலாம். பார்க்கிறவங்க அங்க நூரி நாயகத்தை பார்ப்பாங்க, பார்க்கிறவங்க அங்க ஆரிஃப் நாயகத்தை பார்ப்பாங்க, பார்க்கிறவங்க அங்க கௌஸ் நாயகத்தை பார்ப்பாங்க, பார்க்கிறவங்க அங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. பார்க்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள், ஒரே பார்வைதான், ஆனால் இடத்திற்கு ஏற்ப மாறும். அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா நீங்க தப்லீக் செய்யுங்க, தப்லீக்கு போங்க அப்படின்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தப்லீக்கு போனேன்னா என்னுடைய குடும்பத்துடைய நிலை என்ன என்று கேட்கின்ற உடனே அல்லாஹு தஆலா இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறையை தட்டுங்க, இந்த பாறையை விளக்குங்க. பாறையை விளக்குறாங்க. விளக்குனா அதுக்குள்ள ஒரு தேரை இருக்கு. தேரை மட்டும் இல்ல, தேரையுடைய வாய்க்குள்ள அந்த தேரைக்கான உணவு இருக்கு. தாயோட வயிற்றுல குழந்தை, தாய் ஹயாத்தா இருக்கா, தாய் உஜூதுடையவளா இருக்கா, தாய் சிஃபத்துடையவளா இருக்கா, தாய் அநியத்துடையவளா இருக்கா. அதனால தாயுடைய வயிற்றுல குழந்தை உஜூது சிஃபத் அநியத்துடையதாக இருக்கு. அதற்கு தாயின் மூலமாக உணவு போவது. அல்லாஹு தஆலா இதையே ஒரு பெரிய விஷயம் கராமத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுவே நம்ம யாராலையும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கேயாவது தாய்க்கு உஜூது சிஃபத் அநியத்து, தாய்க்கு எல்லாமே இருக்கு. அதனால வயிற்றுக்குள்ள தாய் குழந்தைக்கு உணவு கிடைக்குது. இங்க பாறைக்கு உஜூது மட்டும்தான் இருக்கு, சிஃபத்தே கிடையாது, அநியத்தே கிடையாது. ஆனா அந்த பாறைக்குள்ள ஹயாத்து உஜூது சிஃபத்தோட தேரை இருக்கு. அந்த தேரைக்குடைய நாவல அல்லாஹு தஆலா அதனுடைய ரிஸ்க வச்சிருக்கான். இப்படி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட நான் தான் உங்க தேவையை பூர்த்தி செய்யறேன், நீங்க போங்க தப்லீக்கு, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவையும் அல்லாஹ்வாகிய நான் தான் பூர்த்தி செய்யறேன். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல சந்திக்கிறான். வற்புறுத்துறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா நான் பார்க்க தான் செய்யணும், உன்னை நான் பார்த்தே ஆகணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வற்புறுத்துறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு அவங்களால தாங்க முடியாது. இப்போ இந்த மலையில பாருங்க, வேணா மலையில வரேன்,
அந்த தூசிலா மலையில வர அந்த மலையில வேணா பாருங்க, இவ்வளவு நேரமும் அந்த மலை அல்லாஹ் உஜூதுல தான் இருந்துச்சு. அல்லாஹ் தான் அந்த மலையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் நம்ம ஷேகநாயகம் சொல்லுவாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் மொத்த கரண்ட் சிட்டி ஃபுல்லா வரது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தா வரும். ஆனா எது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள கரண்ட் இருக்கோ அது வரைக்கும் எந்த பாதிப்பும் வராது. எப்பொழுது டிரான்ஸ்ஃபார்மருக்கு வெளியே கரண்ட் வருதோ டோட்டல் பிளாஸ்ட் ஆகி மொத்தமா இல்லாம போயிடும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு வெளியே கரண்ட் வந்தா அதே போன்று தான் அல்லாஹ்வோட உஜூதுல தான் அந்த மலை இருந்துச்சு. ஆனா அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உஜூதுல உள்ரங்கமா இருந்துச்சு. இப்பொழுது உஜூது வெளியே அல்லாஹ் வெளியே டச் ஆகுறான். டச் ஆன உடனே மலை ஒட்டுமொத்தமா இல்லாம போயிடுச்சு. அப்பொழுது இந்த உலகத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலாவை பார்க்கும் போதே உங்க செருப்புல கழட்டுங்க. எப்படி சுடர் தான் வருது, தொட்ட உடனே மழை இல்லாம போயிடுது. அந்த மழை இல்லாம அந்த நிலைமையில இந்த உலகத்துல சந்திக்கும் போது உங்க ரப்ப சந்திக்கிறீங்க, உங்க நேல் சரி போட்டு நேலை போட்டிருக்கீங்களே அந்த நேலை கழுப்புத்துக்க செருப்பை கழட்டுங்கன்னு சொல்றான். இது பெருமானாருக்கு நினைவு வருது. இந்த உலகத்துல சந்திக்கும் போதே அல்லாஹு தஆலா நேலை கழட்ட சொன்னானே, இப்ப நம்ம இடமே இல்லாம சித்ரத்துல் முன்தஹா இடத்தின் எல்லையை தாண்டி நம்ம அல்லாஹ்வை சந்திக்கிறோமே, இப்ப நம்ம நேலை ஷரீஃப் நேலை போட்டுட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? அது மரியாதையா இருக்காது. மூசாவுக்கே அல்லாஹு தஆலா கழட்ட சொன்னானே அப்படின்னு கலட்டலான்னு போறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், அது மூசா, உங்க நூர்ல இருந்து வந்த மூசா, ஆனா நீங்க ஏன் நூர்ல வந்த முஹம்மது. தக்கத்தம்பி நாளைக்கு அலா பிசாத்திலர் பாரி நாளை, உங்க செருப்பு நீங்க போட்டிருக்க நேலோட வாங்க, செருப்போட வாங்க. உங்க செருப்புல ஒட்டிருக்கக்கூடிய தூசியின் மூலமாக அரசுடைய அந்தஸ்தே உயரும் என்று சொன்னார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நேலை கழட்ட சொன்னாங்களோ அவர்களுடைய செருப்பு, அவர்கள் பயன்படுத்திய ஆசாரை முபாரக், அதுலேயே ஃபீஹி சகீனத்தம் என்று ரப்பிக்கும். அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய ஜிக்ர்லயும் மன நிம்மதி இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செருப்பை மலக்குமார்கள் சுமக்குறாங்க. அந்த சுமக்கக்கூடிய பெட்டியை சுமப்பதின் மூலமாக மன நிம்மதி இருக்கு. அல்லாஹ்வுடைய ஜிக்ரின் மூலமாக எந்த மன நிம்மதி கிடைக்குமோ அதே மன நிம்மதி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நாளின் மூலமாக கிடைக்கும். கழுட்ட சொன்ன நாளுக்கே இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பவரை கொடுத்துருக்கான்னு சொன்னா, எந்த நாளின் மூலமாக அவன் அரசுடைய அந்தஸ்தையே உயரும்னானோ அப்ப அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள்? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழித்தோன்றலில் வந்த கௌசுல் ஆலத்தின் 23வது தலைமுறை திருப்பேரர், அவர்களின் மூலமாக நமக்கு முபாரக், அவர்களின் மூலமாக சிறப்பு கிடையாது. அவருடைய நாளை பார்க்கிறோமா, அந்த நாளின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வை அந்தஸ்தை உயர்த்தும். அவர்களுடைய தலைமையில் கீழ் செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்க வேண்டும். கடைசி வரை அவர்களோடவே நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நோயில்லாத நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்களோடு அதிகம் நம்முடைய நேரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்க வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.